கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லு. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா நீதி செய்கிற தேவன். ஆமென். உங்களுக்காக அவர் நீதி செய்வார். நம்புறீங்களா? ஏசப்பா நீதி உள்ள தேவன். உங்களுக்கானவற்றில் அவர் நீதி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் தப்பே பண்ணலை, இந்த காரியத்தில் நான் தண்டிக்கப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்காக நீதி செய்வார். விசுவாசமாக இருங்க. எந்த சூழ்நிலை இதெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை அவர் கொண்டு வருவார். நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்றதை அவர் வெளிக்கொண்டு வருவார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அவங்க பிள்ளைங்களையும் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஏசப்பா உங்களுக்கான நீதியை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.